Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சிருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அது சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் அதே மாதிரி வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கட் ஆகிடும். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக சென்டர் எலிமெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நம்ம எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பீட் மார்க் இருக்க வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 எஃபர்ட்டையும் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள இமேஜை வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபர்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். தென் அகைன் செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு 7.10 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.10 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு 7.10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்னு காமிக்கும். அதை ஜஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம 7.10 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு 7.10 செகண்ட்லேருந்து பேஸ்ட் பண்ணணும். தென் 7.10 செகண்டுக்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை நம்ம எதில் காப்பி பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 5th வந்துட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் மட்டும் இருக்காமல் செட் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் எத்தனை இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இதை வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.